தமிழ் எழுத்துக்களை பப்ளிக்கா வேற ஸ்டேட்ல பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். இதுல வேற நாட்டுல பாக்குறதெல்லாம் பற்றி சொல்லவா வேணும். கடைசியா பார்த்த அபுதாபில இருந்து வீடியோ கண்டினியூ ஆகும். பேப்ஸ் கோவில இருந்து நேரா நம்மூர் சொந்தக்கார மச்சான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஃபெராரி வேர்ல்டு உதயநிதி அவர்களுடைய பாடல் காட்சிகள் நடத்திய இடம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் அவியல் சாப்பிட்டு உட்கார்றோம். அப்போதான் எமர்ஜென்சி அலர்ட் வந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அகைன் சொல்ல விரும்பல. யூடியூப்ல டீடைல்டு வீடியோ இருக்கு, தவறாம பாருங்க. சோ மியூசியம் மாஸ்க் பிளான் எல்லாம் அப்படியே டிராப் பண்ணிட்டு துபாய்க்கு பஸ் ஏறணும். அட்லீஸ்ட் லோக்கல் பஜாருக்கு போலாம்னு சாயங்காலம் மேல மீனா பஜாருக்கு போனோம். நகை எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய பஜார். அங்க முன்னாடியே சஜஷன் வாங்கிய நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏதோ வாரு கீருங்கிறாங்க, அத்தியாவசியத்துக்கு கொஞ்சம் காய்கறி முட்டை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். இதுக்கு பக்கத்திலே ஷரஃப் டிஜின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. நம்ம ஸ்டேயும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கனால அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருந்தது. குபு சூடு பண்ணி முட்டை பொடிமாஸ் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி இல்லாம அங்க தினசரி வாழ்ற சராசரி லோக்கல் குடியிருப்பு வாசி மாதிரி உணர்த்த வச்சது. மறுநாள் காலையும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இயங்காதுன்னு சொன்னாங்க. ஒரு வகையில பேக் டு பேக் அலைச்சலை விட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா கருதணும். நாங்க தங்கி இருந்தது துபாயோட ஆல்மோஸ்ட் மைய பகுதி. சோ அந்த ஏரியா சுற்றி நடந்தே துபாய் நகரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது. மதிய உணவா சேட்டா கடை ஒண்ணுல சிக்கன் மீல் தண்டூரி பிரியாணி, பட் ருசி அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கல. அப்புறம் பேருந்து பிடிச்சு துபாய் தேரா கோல்டு சவுக் பகுதிக்கு போனோம். அங்க அப்பா கடைன்னு சொல்லி நம்ம ஊருக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி வடை பஜ்ஜி ஐட்டங்களா சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க. கோல்டு சவுக்ல வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் தங்கம் வாங்கிக்கலாம்னு போனோம். ஆனா திடீர்னு ஒரு வார் அலர்ட் வந்தனால காம்ப்ளெக்ஸ் அந்த சமயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய நகைக்கடைகள் அங்க திறந்துதான் இருந்தது. இதே ஏரியால நிறைய ட்ரை ஃப்ரூட் மசாலா ஐட்டம்லாம் கூட கிடைக்கும். நிறைய தமிழர்கள் இந்த ஏரியால நீங்க பார்க்கலாம். துபாய் அப்ரா ரைட், துபாயோட ஒரு ட்ரெடிஷனல் மரப்படகு 1 திராம் தான். எங்க அப்பா இங்க வேலை பார்த்த டைம்ல கூட இங்க இருந்ததா சொன்னாங்க. மும்பை மாதிரி துபாயோட இந்த போர்ஷன் ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். இந்த நீர்ப்பதையை கடந்து போறப்போ நல்ல ஃபீலா இருக்கும். குறிப்பா சாயங்கால நேரத்தில் நல்ல வேடிக்கையை பார்த்துட்டே வெறும் 1 திராம் செலவுல அங்க நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு பக்கம் கடந்து பர்துபாய் பஜாரும் அடிக்க ஆரம்பிக்க துபாய் மியூசியம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்ப நம்ம ஃபேவரட்டா இருந்த குபூஸ் ஆம்லெட் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் அந்த நிலவரம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நீங்க வர வீடியோல பார்த்தா தெரியும். நன்றி, வணக்கம். தமிழ் எழுத்துக்களை பப்ளிக்கா வேற ஸ்டேட்ல பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். இதுல வேற நாட்டுல பாக்குறதெல்லாம் பற்றி சொல்லவா வேணும். கடைசியா பார்த்த அபுதாபில இருந்து வீடியோ கண்டினியூ ஆகும். பேப்ஸ் கோவில இருந்து நேரா நம்மூர் சொந்தக்கார மச்சான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஃபெராரி வேர்ல்டு உதயநிதி அவர்களுடைய பாடல் காட்சிகள் நடத்திய இடம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் அவியல் சாப்பிட்டு உட்கார்றோம். அப்போதான் எமர்ஜென்சி அலர்ட் வந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அகைன் சொல்ல விரும்பல. யூடியூப்ல டீடைல்டு வீடியோ இருக்கு, தவறாம பாருங்க. சோ மியூசியம் மாஸ்க் பிளான் எல்லாம் அப்படியே டிராப் பண்ணிட்டு துபாய்க்கு பஸ் ஏறணும். அட்லீஸ்ட் லோக்கல் பஜாருக்கு போலாம்னு சாயங்காலம் மேல மீனா பஜாருக்கு போனோம். நகை எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய பஜார். அங்க முன்னாடியே சஜஷன் வாங்கிய நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏதோ வாரு கீருங்கிறாங்க, அத்தியாவசியத்துக்கு கொஞ்சம் காய்கறி முட்டை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். இதுக்கு பக்கத்திலே ஷரஃப் டிஜின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. நம்ம ஸ்டேயும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கனால அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருந்தது. குபு சூடு பண்ணி முட்டை பொடிமாஸ் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி இல்லாம அங்க தினசரி வாழ்ற சராசரி லோக்கல் குடியிருப்பு வாசி மாதிரி உணர்த்த வச்சது. மறுநாள் காலையும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இயங்காதுன்னு சொன்னாங்க. ஒரு வகையில